எல்லாம் வச்சேன், நல்லா படையெல்லாம் போட்டு நல்லா தான் சாப்பிட்டு போனாங்க. சாப்பிட்றப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த மாதிரிப்பா உனக்கு ஒரு 10 பவுன் நகை தர வேண்டியது இருக்கு, அதுக்கு பதிலா என் சின்ன பொண்ணை நீயே கல்யாணம் பண்ணிக்கன்னாங்க. அவங்க அம்மா சொன்னாங்களா இல்லையா? எங்க அம்மா விளையாட்டுக்கு சொன்னாங்க. விளையாட்டுக்கா சொன்னாங்க? இவன் எந்த மாதிரி புத்தி அது மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொன்னாங்க. சும்மா அவங்க அது விளையாட்டுக்கு சொன்னதை வந்து நிஜமாக்க பாக்குறமா இவன். எனக்கு என்ன குறை இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. அதுக்கு என்ன இன்னும் என்ன ரெண்டாவது மூளையே இல்லம்மா இவளுக்கு, அது குறை தானே. மூளையே கிடையாது அவளுக்கு. என்ன குறை ஏது கல்யாணம் பண்ணும்போது தெரியாதாமா? கல்யாணம் பண்ணும்போது உண்மையில நான் ஸ்கேன் பண்ணி பார்க்கல. இருக்குது அப்புறம் கல்யாணம் பண்ணும்போது நான் ஸ்கேன் பண்ணி பார்க்கல. அதுக்கப்புறமா தான் பிரெக்னென்ட் ஆகிறப்ப ஸ்கேன் பண்ண போறப்போ அந்த டாக்டர் மட்டும் சொன்னேன், நீங்க வயிற்றுல மட்டும் ஸ்கேன் பண்ணாதீங்க, மண்டையில கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி பாருங்க உங்களுக்கு மூளை இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு தம்பி கடமை காலியா இருக்கு, எதுவுமே இல்லப்பான்ட்டாங்க. கேள்வி இப்ப சொல்லு. அப்ப நான் சொல்றேன், மூளை இல்லாத பொண்ணு என் தள்ள கட்டி வச்சிங்க, 2வது பொண்ணுக்கு நல்ல பெரிய மூளை இருக்கு, அந்த பொண்ணை வந்து என் வந்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னது கேட்டது தப்பா? சின்ன பிள்ளை இருக்கட்டும் பெரிய பிள்ளை இருக்கட்டும் நியாயமா இருக்கணும்.